அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கடகராசிக்காரர்களுக்கு யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது ராசியின் உச்ச அதிபதியான குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் மோட்சக்காரகரான கேது 3லும் இருக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கடையிடக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு நிறைவான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் நீச்ச பலம் பெற்று சஞ்சரிப்பதும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து மிகவும் வலுவாக இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சுக்கிரன் 6ல் மறைந்திருக்கிறார். ராசியின் அதிபதியான சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறாருங்க. இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக அது சனி ஒருவர் மட்டும்தான். அவர் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சனியின் அமைப்பால் மட்டும்தான் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். செவ்வாய் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த தருணத்தில் இருக்கும் போது நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. குரு லாபத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். கேது அனுகூலமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய 3லும் 9ல் ராகுவும் சஞ்சரிக்கிறார். சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பது பக்கபலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணம் முழுவதும் தேவையான அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வீண் விரய செலவுகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க. அஷ்டம சனியால் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் அவற்றை எளிதாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை மற்ற கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சனி அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல்கள் எதுவும் இயலாது. எப்போதுமே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆயில் சேர்த்து கொள்ளும் போது கூடுதல் கவனத்துடன் இருப்பதால் பல பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமே இல்லை. உடல் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மிக விரைவில் நல்ல மாற்றத்தை சந்திக்க போகிறது. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு சனியும் விலக போகிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் மற்றும் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட விரிசல்கள் போன்றவை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சுமூகமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெருவாரியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. அது மட்டுமல்லாது நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்வதால் பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்களை தவிர்த்து ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் இல்லத்தில் நிறைவாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க அமைப்பு என்றாலும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே பணிச்சுமை என்பது அதிகரிக்கும். ராசியின் அதிபதியான குருவும் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத இடமாறுதல் போன்றவை ஏற்படலாங்க. அப்படி இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் எதிர்கால மாற்றத்திற்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே சரியாக முயற்சி செய்து
திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகளை நிச்சயமாக விலக்குவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அதே சமயம் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று நம்பி, இடைத்தரகர்களை நம்பி எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம். இடைத்தரகர்களால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல்தான் உருவாகுமே தவிர நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நிச்சயமாக திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நன்கு கேட்டறிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டால் நிச்சயமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நல்ல நேரத்துடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியன் 4ஆம் இடத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. எனவே புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் நிதி சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். புதிய முதலீடுகள் மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் கனகச்சிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. ஊழியர்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். எனவே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் இருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள், மறைமுக பிரச்சனைகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். ஆனால் வீண் ஆடம்பர விரய செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க கடகராசிக்காரர்கள். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் நிறைவாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. எதை செய்தாலும் திறன்படவும் மக்கள் வரவேற்பை பெறக்கூடிய வகையிலும் செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவுள்ள தடைகள் இல்லை. ஏனென்றால் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி முன்னேற்றம் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை செவ்வாய் ஜென்மத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் சில பணிகள் அதிக மந்தமான சூழ்நிலையுடன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அனைத்து விதமான பணிகளையும் நன்கு முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பெரிய அளவிலான பிரச்சனைகள், சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கவலை நீங்கி கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறலாம். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு லாபத்திலும் சுக்கிரன் 6இலும் இருப்பதால் பெண்மணிகள் எதிர்கொள்ளக்கூடிய மறைமுக பிரச்சனை, நேர்முக பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பல்வேறு தடைகளை தகர்த்தெறிந்து சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். எண்ணி 3 நாளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியுடன் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக ஆரம்பிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கூடி வரும் என்பதில்